நிறைவாக நமக்கெல்லாம் பல்வேறு கருத்துக்களை வழங்க வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை ஏற்று இன்றைக்கு நிற்காமல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஓடிக்கொண்டிருக்கின்ற என்று சொன்னால் ஏதோ தனக்காகவும் தன்னுடைய வாழ்விற்காகவும் அல்ல, ஒரு சுகாதாரமான ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அண்ணன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் முதலிடம் வணக்கங்கள். இங்கே டாக்டர் கல்பனா மேடம் அவர்கள் சொன்னது போல் எதெல்லாம் ப்ரிவென்டிவோ அதையும் நம்மால் செய்ய முடியாது. குறிப்பாக ஒரு போதை என்று வரும் பொழுது அந்த போதை பழக்கத்தை ஒழிப்பதும் அழிப்பதும் தான் நமக்கான அந்த மிகப்பெரிய பணி. அதை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் சொல்லும்போது அதற்கு இரண்டு வழி. ஒன்று, அரசாங்கமே காவல்துறை அதை செய்யும். மற்றொரு வழி என்பது இங்கே கல்பனா டாக்டர் சொன்னது போல இதை ஏதோ ஒருத்தரால் மட்டும் அல்லது நம்முடைய சுரேந்திரன் டாக்டர் சொன்னது போல ஒரு என்ஜிஓவால் மட்டும் இதை செஞ்சிட முடியாது. மக்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். மக்களோடு சேர்ந்து இணைந்து ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை தீர்த்தும்போது தான் அதற்கான வெற்றி சாத்தியமாகின்றது என்பதை உணர்த்துகின்ற அளவிற்கு, அதுவும் இங்கே ஒரு நேர்மறையான ஒரு நல்ல ஒரு இளைஞர்களை கொண்டாடுவோம் என்கிற தலைப்பில் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். முதல்ல அதுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக உலக நாடுகள் நம்முடைய இந்தியாவை பார்த்து பயப்படுவது என்பது ஏதோ நம்மகிட்ட இருக்கின்ற அணுசக்தியாலேயோ அல்லது நம்மகிட்ட இருக்கின்ற மிகப்பெரிய வெப்பன்ஸ் நாடு அல்ல, நம்மகிட்ட இருக்கின்ற இளைய சக்தி தான். குறிப்பாக அது கப்பல் படையாக இருந்தாலும் சரி, அது தரைப்படையாக இருந்தாலும் சரி, அல்லது விமானப்படையாக இதில் பணியாற்றக்கூடிய நம்முடைய இளைஞர்கள். ஆக இந்த இளைஞர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்காலத்தில் வர வேண்டும், இது போன்ற இளைஞர்களாக நாட்டை காக்கக்கூடிய இளைஞர்களாக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு விழிப்புணர்வுகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் 2030 1 ட்ரில்லியன் அமெரிக்கன் எக்கானமி டாலர் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா அந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு, யாரை நம்பி அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் உங்களை நம்பி தான். ஆக அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். டாக்டர் கல்பனா மேடம் அவர் சொன்னதுடன் இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளிவிவரத்தை தருகிறார்கள். இது போன்ற பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய, ஏன் இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் ஒரு நிமிடத்திற்கு 6 பேர் இறந்து போகிறார்கள். 18% இளைஞர்கள் இது போன்ற போதை பழக்கம் என்று வரும்போது அதற்கு அடிமையாகும் பொழுது அவர்கள் ஏறத்தாழ ஒரு 18% பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு ஏறத்தாழ 3.8 கோடி மக்கள் இறந்து போகின்ற அளவுக்கு இது போன்ற பழக்க வழக்கங்கள் நாம் எப்படி நம்மை ப்ரிவென்ட் பண்ணி நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு உள்ளே நடந்து வரும்போது கூட நம்முடைய செல்வ விநாயகம் டாக்டர் கூட எங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னாங்க, மோஸ்ட்லி டென்டல் சம்பந்தமான நிறைய கலந்து கொள்வார்கள். ஏன்னா இந்த ஓரல் கேன்சர்ஸ் ஜாஸ்தி இருக்கும் என்று சொல்லியிருக்காரு. அதற்கு கூட எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் புன்னகை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செய்தி தொகுதியில் தான் நான் தொடங்கியிருந்தால் நானும் அதில் கலந்து கொண்டிருக்கின்றேன். குழந்தைங்க நம்முடைய பற்களை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும், இப்படி ஒரு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு கட்டமைப்பு நம்முடைய ஸ்டேட்டில் உண்டு அப்படின்னா அது மொத்தம் கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற பல திட்டங்களின் மூலமாகவும் சரி, அதை சிறப்பான முறையில் அதை சீர்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சராலும் சரி, இதெல்லாம் சேர்ந்து நடப்பதன் பெயர் தான் திராவிட மாடல் அரசு என்று நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இப்படி ப்ரிவென்டிவ் எதெல்லாம் உங்களால் தடுக்க முடியும், எப்படி ஒரு சீரான வாழ்வு நாம் வாழ முடியும் என்று சொல்லும் பொழுது இந்த போதைப் பொருள் எல்லாம் ஒரு காரணமாக சொல்லலாம். எக்ஸ்பெரிமெண்டல் யூஸ் அப்படிங்கிறாங்க, என்னது பயன்படுத்தி பார்க்கலாமே ஒரு தடவை அப்படின்னு தான் வரும், ஆனால் அது கேன்சர் வரைக்கும் போயிடும். அந்த எக்ஸ்பெரிமெண்டல் யூஸ் அப்படின்னு விளையாட்டுத்தனமாக இருக்குது, கம்பல்சிவ் யூஸ் ஆகும், இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆகிவிடும். ஆக இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாணவ செல்வமும் எவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் சென்றாலும் சரி, அந்த பதவி அர்த்தமுள்ள பதவியாக இருக்க வேண்டும், அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உடல் நலமும் மனமும் நன்றாக சீராக இருக்க வேண்டும். அதனால தான் நீங்கள் நல்ல நண்பர்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், நல்ல புத்தகத்தை படிங்க. உங்களுக்கு எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஏன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டதுக்குள்ள நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மித்திரமொழி கலைஞர் கட்டி எழுப்பிய ஒரு நூலகம் தான். நூலகம் ஒரு நூல் போன்ற ஒரு நல்ல நண்பர் கிடையாது என்று சொல்வார்கள். அப்படி உங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க தான் எனது லட்சியம். போதையை ஒழிப்பதற்கு ஒரு சர்வாதிகாரியாக நான் மாறுவேன் என்று சொன்ன நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம். இங்கே நாம் ஒவ்வொருவரும் பல திட்டங்களுக்கு மற்ற மாநிலத்தில் நாம் முன்னோடியாக இருக்கின்றோம். அதே போன்று இது போன்ற ஒரு சுகாதாரம் உள்ள ஒரு மாநிலமாக இதை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. மாசு போன்ற அமைச்சர்கள் இருக்கின்ற நம்முடைய மாநிலத்தை பார்த்து
மற்ற மாநிலங்களும் இது போன்ற பல்வேறு விழிப்புணர்வுகளை கொண்டு வருகின்ற அளவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தரக்கூடிய மாணவ செல்வங்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இந்த நல்ல முன்னெடுப்பு எடுத்திருக்கின்ற அனைத்து மருத்துவர்களுக்கும் என்னோட நன்றியை வாழ்த்துக்களையும், குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய மாணவ செல்வங்கள் சார்பாகவும் என்னோட நன்றியை தெரிவித்து இந்த நிறைவு செய்து அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் சார்பில் அரசின் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற இளைஞர் நல விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை தொடக்கத்தில் வரவேற்று சிறப்பித்து வீற்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய புற்றுநோய் மருத்துவமனையின் இயக்குனர் மரியாதைக்குரிய மருத்துவர் கல்பனா பாலகிருஷ்ணன் அவர்களே, நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றி வீற்றிருக்கிற மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறையை இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் வழிநடத்தி இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியான பள்ளிக்கல்வித்துறையாக ஆக்கி கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய நண்பர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டிபிஎச் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் TS செல்வவிநாயகம் அவர்களே, டிபிஎச்சின் இணை இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய கிருஷ்ணராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய மருத்துவர் சேத்தனா அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களே, தன்னார்வலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் எத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடையார் புற்றுநோய் மருத்துவமனையும் பல்வேறு அரசு நிர்வாகங்களும் தன்னார்வலர்களும் ஒருங்கிணைந்து தொடர்ந்து ஆண்டுதோறும் இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருமதிப்பிற்குரிய நிலையில் வாழும் மருத்துவர் சாந்தா அம்மையார் அவர்கள் இது சம்பந்தமாக ஆண்டுதோறும் மாரத்தான் போன்ற போட்டிகளையும் நடத்தி வெகுவான வகையில் இளைஞர்களை ஈர்க்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்தி இருந்தார்கள். அவர் நடத்திய பல்வேறு நிகழ்வுகளில் தொடர்ந்து நானும் வணக்கத்திற்குரிய சென்னை மாநகரின் மேயராக பொறுப்பேற்றிருந்த சமயங்களில் தொடங்கி தொடர்ந்து கலந்து கொள்ளுகிற அந்த வாய்ப்பை தொடர்ந்து பெற்று வந்தேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நானும் இனிய நண்பர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவர்களும் கலந்து கொள்வது என்பது எங்கள் இருவருக்கும் கிடைத்திருக்கிற அரும்பெரும் வாய்ப்புகளில் ஒன்று என்று சொன்னால் அதிலே மிக இருக்காது. அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் இன்றைக்கு அது சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குள் இருக்கிற காரணத்தினால் கடந்த நிதிநிலை ஆண்டிலும் கூட சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அங்கே ஒரு காத்திருப்போர் கூடத்திற்காக ரூபாய் 1,20,00,000 மதிப்பீட்டில் தொகுதி மேம்பாட்டு நிதியை முதன்முறையாக அந்த மருத்துவமனைக்காக தந்திருக்கிறோம். சைதாப்பேட்டையில் முதன்முறையாக அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கு என்று தரப்பட்ட ஒரு நிதி அது. அந்த வகையில் இனிமேல் தொடர்ந்து அந்த புற்றுநோய் மருத்துவமனைக்கு தேவையான உதவிகளை அரசு ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறது என்றாலும் இன்னமும் செய்வதற்கு அது ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு புற்றுநோயை ஒழிப்பதற்கு, புற்றுநோய் பாதிப்புகளை குறைப்பதற்கு பல்வேறு வகைகளிலான விழிப்புணர்வுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே ஒரு புற்றுநோய்க்கான பெரிய ஆராய்ச்சி மையம் என்றால் மும்பையில் இருக்கிற டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை சொல்வார்கள். அந்த கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மும்பையில் இருப்பதை போலவே தமிழகத்திலும் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் பெயராலே இருக்கிற காஞ்சிபுரம் காரப்பேட்டை பகுதியில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 218 கோடி ரூபாய் நிதி தந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான கட்டுமான பணிக்கு உத்தரவிட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த பணிகள் முடிவடையவிருக்கிறது. இன்னும் ஒரு 7-8 மாத காலங்களில் அந்த பணிகள் முடிவுற்றதற்கு பிறகு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளும் ஆராய்ச்சிக்குரிய பல்வேறு உபகரணங்களும் அதில் பொருத்தப்பட்டு தென்னிந்தியாவிலும் ஒரு மிகப்பெரிய அளவிலான புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் ஒன்று காஞ்சிபுரத்தில் உருவாகவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததற்கு பிறகு 2021 மே 7க்கு முன்னால் தமிழ்நாட்டில் 2 இடங்களில் மட்டுமே புற்றுநோயை துல்லியமாக கண்டறியக்கூடிய பெட்-சிடி ஸ்கேன்ஸ் என்று சொல்லக்கூடிய கருவிகள் மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே இருந்தது. இந்த ஆட்சி அமைந்த 2.5 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு புதிதாக 5 இடங்களில் பெட்-சிடி ஸ்கேன்களை நானே நேரடியாக போய் திறந்து வைத்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறேன்.
நெல்லையில் ஒரு பெட்சிடி ஸ்கேன் 12 கோடி ரூபாய் செலவிலான அந்த பெட்சிடி மையம் நெல்லையில் திறந்து வைக்கப்பட்டது, நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அதேபோல் தஞ்சாவூரில் நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களின் மூலம் அங்கே ஒரு பெட்சிடி ஸ்கேனும் அங்கே கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஒன்று கட்டுவதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கு 42 கோடி ரூபாய் செலவிலான ஒரு கட்டிடம் கட்டும் பணியும் அங்கே தொடங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து கோவை, சேலம், காஞ்சிபுரம் ஆகிய 3 இடங்களிலும், ஏற்கனவே தஞ்சாவூரிலும் நெல்லையிலும் ஆக 5 இடங்களில் பெட்சிடி சென்டர்கள் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த புற்றுநோயை துல்லியமாக கண்டறிவதற்கும் அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் அரசு மருத்துவ நிர்வாகங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும். கடந்த பிப்ரவரி திங்களில், கடந்த ஆண்டு 2023 பிப்ரவரி திங்களில் ஈரோடு பகுதியில் இருந்து வைத்த மக்கள் கோரிக்கை வைத்தது, ஈரோடு போன்ற ஒரு சில மாவட்டங்களில் சாயப்பட்டறை கழிவுகளால் பாதிக்கப்படுகிற மாவட்டங்களும், அதேபோல் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கிற மாவட்டங்களிலும் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது. எனவே இந்த மாவட்டங்களில் முழுமையாக அங்கே இருக்கிற மக்களுக்கு புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிந்து அவர்களுக்கு தொடக்கத்திலேயே சிகிச்சை அளிக்கிற நிகழ்வினை தொடங்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார்கள். அந்த வகையில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் இந்த புற்றுநோயை துல்லியமாக கண்டறிகிற அந்த பரிசோதனைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அப்படி தொடங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் ஒரு சிலருக்கு புற்றுநோய் பாதிப்புகள் இருப்பது என்பதும் கண்டறியப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கப்படுகிற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 4 மாவட்டங்களில் ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் இந்த பணியை தொடங்கியவுடன் மற்ற மாவட்டங்களிலிருந்தும் கோரிக்கைகள் வலுத்துக் கொண்டிருக்கிறது. கரூர் போன்ற மாவட்டங்களிலும் மற்றும் கோவை போன்ற மாவட்டங்களிலும், நாமக்கல் போன்ற இடங்களிலும் கூட இந்த புற்றுநோய் பாதிப்புகள் என்பது நம்முடைய மரியாதைக்குரிய மருத்துவர் அடையார் இயக்குனர் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னதை போல புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்து வருகிற சூழலில் எல்லா மாவட்டங்களிலும் தொடக்க நிலையிலேயே புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிந்தால் அவருடைய உயிர்களை காப்பாற்றி விடலாம் என்கின்ற வகையில் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் இந்த கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலை பெற்று வருகிற நிதியாண்டில் இந்த புற்றுநோய் பாதிப்புகள் பற்றி தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மக்களை இந்த பரிசோதனை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா என்று இன்றைக்கு எடுப்பதற்குரிய அந்த நடவடிக்கைகள் எடுப்பதற்குரிய ஆலோசனைகளை அரசு செய்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இளைஞர்களிடையே பரவி வருகிற இந்த போதை பழக்கத்தை, குறிப்பாக இந்த பான்பராக், குட்கா போன்ற புகையிலை வஸ்துக்களினால் ஏற்படுகிற இந்த பாதிப்புகளை உணர்ந்துதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரே நாளில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடனான ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தின் மூலம் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்திட வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகளை ஒருங்கிணைந்த கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை நடத்தி அந்த நிகழ்ச்சியை கூட உலக சாதனையாக மாற்றி காட்டியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். தொடர்ச்சியாக இந்த 2 ஆண்டு காலம் அந்த விழிப்புணர்வு உறுதிமொழி என்பது இன்றைக்கு இளைஞர்களிடையே தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் அரசு, குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் பள்ளிகளில் பக்கத்திலே இருக்கிற கடைகளில், சிறு வணிக நிறுவனங்களில் இந்த பான்பராக், குட்கா போன்ற போதை வஸ்துக்கள் விற்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தடை ஆணைகள் என்பது, அரசாணைகள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு நீடிக்கப்பட்டு வருகிறது. நானும் கூட நேற்றைக்கு நம்முடைய செயலாளரிடத்தில் சொன்னேன், ஆண்டுதோறும் இந்த தடையை நாம் நீட்டித்து வருகிற நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் நிரந்தரமாகவே தமிழ்நாட்டில் இந்த போதை வஸ்துக்களுக்கு நிரந்தர தடை விதிக்க கூடாது என்றும் கூட யோசித்துக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அந்த வாழ்த்துக்களை பெற்று வருகிற ஆண்டில் இது ஒரு நிரந்தர தடை சட்டம் தமிழகத்தில் இந்த பான்பராக், குட்கா போன்ற பொருட்களுக்கு விதிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவிருக்கிறது. அதை இன்னமும் கடுமையாக்குகிற வகையில் அண்டை மாநிலங்களான கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இந்த பான்பராக், குட்கா போன்றவற்றுக்கு தடை இல்லாத காரணத்தினால் அங்கிருந்து இது கடத்தி வருவது என்பது எளிதாக இருந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே இருக்கிற சாலை மார்க்கங்களின் வழியே காய்கறி வாகனங்களிலும் அல்லது பூ போன்ற வஸ்துக்களின் வாகனங்களிலும் இந்த பொருட்களை கடத்தி வருகிறார்கள்.
இதை கண்டுபிடிப்பது என்பது காவல்துறையினருக்கு ஒரு பெரிய சவாலான பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த போதை பொருட்களை, குறிப்பாக இந்த பான்பரா, குட்கா போன்ற பொருட்களை சாதாரண கடைகளில் விற்பதற்கு தடை விதிக்கிற வகையில் இன்றைக்கு தொடர்ந்து காவல்துறையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டும் இணைந்து பல இடங்களில் கடைகளுக்கு சீல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் இதுவரை 6500 கடைகளுக்கு மூடி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6500 கடைகள் இன்றைக்கு மூடி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக இளைஞர்களை பாதிக்கும் இந்த பான்பரா, குட்கா போன்ற பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இவ்வளவு கடைகள் பெருவாரியாக மூடப்பட்டிருப்பது என்பது இந்த காலகட்டத்தில் மட்டும்தான். எனவே கடுமையான நடவடிக்கைகளுக்கு முன்னால் அறிவுறுத்தி இருக்கிறோம். மக்கள் நல்வாழ்வுத்துறையும், பள்ளிக்கல்வித்துறையும், உள்ளாட்சி அமைப்புகளும், காவல்துறையும் ஒருங்கிணைந்து பல கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம். விற்பது தவறு என்று உணர்த்தி இருக்கிறோம். அதற்கு பிறகும் கூட இந்த நடவடிக்கைகள் தொடர்வதால் தான் கடைகளை மூடும் நிலைக்கு அரசு சென்றிருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட அந்த வணிக பேரமைப்புகளின் நிர்வாகிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களும் இதை நியாயம் என்றே உணர்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு வணிகர்களுக்கும் விடுக்கிற வேண்டுகோள், எல்லா பொருட்களையும் விற்று அதிலே நீங்கள் 100% சம்பாத்தியம் என்கின்ற வகையில் அந்த வணிக நிறுவனத்தை பார்க்கிறோம். மற்ற உயிர்களை பாதிக்கிற, இளஞ்சிறார்களை கடுமையாக பாதிக்கிற இந்த பொருட்களை விற்றுத்தான் நம்முடைய ஜீவனம் என்கின்ற நிலையில் நீங்கள் யாரும் இருக்க வேண்டாம். அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, இந்த இளைஞர் நல விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கு என்னுடைய மனம் திறந்த பாராட்டுதல்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.